எம் தேன்மொழி, வருவாய் ஆய்வாளர், திருத்தணி. இறைவன் படைப்பில் பிழையிருந்தாலும், இயற்கை பிடிப்பில் குறையிருந்தாலும், உள்ளத்தில் நிறையிருந்தால் எதையும் சாதிக்கலாம் என்பதை நிரூபித்து காட்டியுள்ளார் இந்த சிங்கப்பெண் தேன்மொழி. அப்பா எனக்கு 1.5 வயசு ஃபேஸ் கூட தெரியாது. அந்த நிலமையில விட்டுட்டு இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் அம்மா தான் நிறைய கூலி வேலை தான் செய்வாங்க. கல் உடைப்பாங்க, ஜல்லி உடைப்பாங்க. நிறைய உடைச்சி தான் எங்களை காப்பாற்றினாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்டலில் தான் 12th வரையும் சேர்ந்து அங்கே தான் படித்தேன். காலேஜ் முடிக்கிற வரைக்கும் அண்ணாங்க ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அம்மா தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. குப்பக்கல் மேடு எனும் கிராமத்தினைச் சேர்ந்த இவர் வறுமையின் பிடியில் வாடிக்கொண்டிருந்து தனது குடும்பத்தை காப்பாற்ற சமூகத்தில் பார்க்காத வேலையே இல்லை என சொல்லலாம். ஏதாவது ஒரு வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு அரக்கோணத்தில் ரயில்வே ஸ்டேஷனில் எஸ்டிடி பூத்தில் வேலை செஞ்சேன். 700 ரூபாய் மாதம் தருவாங்க. அதனால் நான் காலைலங்காட்டி என் ஊர்லேருந்து ஒரு பஸ் பிடிச்சி இறங்கி அங்கேருந்து ஒரு ட்ரெயின் ஏறி பிளாட்ஃபார்மில் இறங்கி அங்கேருந்து போனோம். எஸ்டிடி பூத்தில் தான் வேலை செஞ்சேன். பல வேலைகளை பட்டியலிட்டு இதையே வாழ்க்கை பாதையாக அமைத்து கொள்ளாமல் அரசு பணியாளராக வேண்டும் என்ற கனவுடன் காஞ்சியில் தடம் பதித்தார். டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதுக்காக ஒரு 2-3 பேர் போயிட்டே இருந்தாங்க. நானும் அவங்கக்கிட்ட எந்த சென்டர் போகிறீங்க, எங்கே, என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி கேட்டேன். ஏடிசி இன்ஸ்டியூட் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போனாங்க. போயிட்டு நானும் ஜாயின் பண்ணேன். சார்லாம் என்னை பார்த்துட்டு நீங்கள் ஃபீஸே கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நீங்கள் இந்த 100 போஸ்ட்டு 50 போஸ்ட்டுலாம் சொல்லாதீங்க, இங்கே வந்துட்டிங்கன்னா இந்த ஒரு போஸ்ட் உங்களுது தான் அப்படின்னு நினச்சி நீங்கள் படிக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். தமிழ் ஒவ்வொன்றும் சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெரிய புராணம் அந்த மாதிரி அவர் கிளாஸ் எடுக்கும்போது புராண கதையே நேரில் பார்த்த மாதிரியே இருக்கும். அந்த கதைங்க நம்ம திரும்ப அந்த புக்கு தேடவே தேவையில்லை, படிக்கவும் தேவையில்லை. 3 hours 4 hours நடக்கும். மேலே மாடி ஏறுற மாதிரி இருக்கும். எதையுமே நான் பொருட்படுத்த மாட்டேன். இது வரைக்கும் ஒரு கிளாஸ் கூட நான் கட்டு அடித்ததே கிடையாது. அதுக்கு அடுத்தது என் அண்ணா பசங்க, அக்கா பசங்க எல்லாருமே நான் அங்கே தான் கூட்டிகிட்டு போனேன். இன்னொரு அக்கா பையன் காலேஜ் படிக்கும்போதே டிஎன்பிஎஸ்சி படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். 3rd year முடிக்கும்போது ரிசல்ட்டே வரல, அதுக்குள்ளே அவன் ஜாப் வாங்கிட்டான் டைப்பிங் இன்ஸ்டியூட்டில். உண்மையாக அது செம்ம பெருமையாக இருந்தது. எல்லாருக்குமே பெருமை. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு எவ்வளோ பேர் சொந்தம் பந்தம் தெரிஞ்சவங்க இன்றைக்கி யாரெல்லாம் என்கிட்ட பேசி அவங்களாம் என்னை தேடி பேசுகிறாங்க. எனக்கு முகவரியே இல்லாத ஒரு முகவரி கொடுத்தது எனக்கு இந்த ஏடிசி தான். மாற்றுத்திறனாளியா மனம் தளராமல் உள்ளத்தை உறுதியாக குரூப் 2 தேர்வில் வெற்றி பெற்று தற்பொழுது திருத்தணி வட்டாட்சியர் அலுவலகத்தில் வருவாய் ஆய்வாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். உள்ளம் திடமானால் உலகம் உன் கையில் என்பதை நிரூபித்து மற்றவர்களுக்கு உதாரணமாக வாழும் இத்தாரகையின் மன உறுதியையும் சாதனையையும் பாராட்டி சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிப்பது அண்ணா IAS அகாடமி பெருமை கொள்கிறது.